குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கார். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குது. கூடவே சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 10க்கு அதிபதி 9ல் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். அது மட்டும் இல்லாமல் அங்கே குருவோட சூரியன் சேர்றது அப்படிங்கிற சிவ ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குது. நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இணைவு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல 1ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தலத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அவர் தான் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம். அயன சயன போகத்திற்கு அதிபதி அவர் தான். அவர் போய் 11ஆம் இடத்துல நீசம் அடையுது, சனியோட பார்வையில் வேற இருக்கு. ஸோ இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் 2ஆம் தேதி முக்கியமான பயிற்சி. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் அட்டமத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் அது நன்மையும் பல நேரங்களில் சில இடர்பாடுகளையும் தருது அப்படின்னு சொல்லணும். ஆனால் என்னுடைய பார்வையில் செவ்வாய் அட்டமத்தில் இருந்தாலும் சில நன்மைகளை செய்தே தீரும். என்ன ஏதுங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் 5ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. பாக்கியத்தில் யார் இருந்தாலும் நல்லது தான் செய்ய போகிறாங்க. அட்டமாதிபதி இருந்தாலும் பாக்கியத்தில் நன்மையே செய்வார். உச்சம் பெற்ற குருவோடு சேரக்கூடிய ஒரு அட்டமாதிபதி கண்டிப்பாக தீமை எதுவும் செய்ய மாட்டார். 8, 5, 11, 2 தொடர்பு வரும்போது, அதுவும் அதில் ஒரு கிரகம் பலமாகும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு மாதமாக இது காட்டுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா 17ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்திற்கு. 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம், அதே நேரத்தில் 10ல் சூரியன் இருக்கும்போது திக்பலம் அடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல விஷயந்தான். தொழில் ஸ்தானம் வலுவடையுது 17ஆம் தேதிக்கு மேலே. 22ஆம் தேதி புதனுடைய நகர்வு. அட்டமாதிபதியான புதன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். லாபாதிபதி 10ல் இருப்பது நன்மை தான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு, உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு நிலை, திருமணம் ஆகுமா ஆகாதா, குழந்தை பேர், படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்க போது, சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்க போது, கடன் நோய் எதிர்ப்பு, இந்த விஷயங்களை பற்றின டீட்டெயிலான பதிவாக அந்த பதிவு இருக்க போது. முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது, 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துல 10ல் கேது வந்ததுக்கப்புறம் சுயதொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதீத மன உளைச்சல் இருந்துட்டு தான் இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீயாகவே இல்லை. எது எடுத்தாலும் தடை தாமதங்கள். ஒரு விஷயத்தை சிம்பிளாக செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயத்தை பல முறை செஞ்சு செலவை, அதாவது பொருளாதார செலவு ஆகிறது மட்டும் இல்லாமல் நேர விரையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருந்தது. ஆனால் இந்த மாதம் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 10ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது உச்சம் பெற்ற குருவோட. இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை நடக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயமா திட்டம் போட்டு ஆள் மனசுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சால் இப்படி நடக்கும், இப்படி வரும், இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குங்கிறத ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு செயலில் கால வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இந்த மாதம் காட்டுது. எல்லாத்தையும் முயற்சி பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்க போகிறீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில். ஸோ ரொம்ப ரொம்ப
பரிச்சயப்பட்ட விஷயங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய காலகட்டம். அப்போது புதுசாக ஏதாவது கிடைக்குது, புதுசாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது, புதுசாக பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஃபேக்கான ஒரு விளம்பரத்தை நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்களை இந்த மாதம் யாரும் ஏமாற்ற முடியாது தொழில் சார்ந்த விஷயங்களில். ஏன்னா உங்களுக்கு உண்டான பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். ரைட்? எதை செய்யணும், எதை செய்கிறது, ஈவன் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பொது நல விஷயங்களில் கூட பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கூட இயல்பாக எளிமையாக நீங்கள் செஞ்சுட்டு போவீங்க அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது. தொழில் அமைப்புகளில் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவுடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கலாம். சரி, தொழில் தான் ஓகே. அடுத்த வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 6 கூடியவர் செவ்வாய் அயறார் உங்கள் ராசிநாதன். 2ஆம் தேதிக்கு மேலே அவர் 8ல் போய் மறைகிறாரு. வேலையில் கவனமாக இருங்க. அடுத்த ஒரு கட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல விஷயங்களை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு பிரச்சனை வருது, போது பிடிக்குதுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களை வாங்கி விட்ருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது தெளிவாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயங்களில் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை. அதே போல் வேலையில் நிறைய இடமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மனசுக்கு பிடிக்காத மாற்றமாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல், சரி இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் விதிக்கப்பட்டதுன்னு நினச்சிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருங்க. அதை எதிர்த்து பேசுகிறதோ இல்லை பேச்சில் கொஞ்சம் ஆணவத்தை வெளிப்படுத்துகிறதோ கோபத்தை வெளிப்படுத்துகிறதோ கூடவே கூடாது. என்ன கோபமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே தான் இருக்கணும். வாய் விட்டு வெளியில் சொன்னீங்கன்னா பிரச்சனையை நம்மளாக தேடிக்கிட்டோன்னு அர்த்தம். ஸோ நாவடக்கம் கண்டிப்பாக அவசியம். என்னதான் 2 கூடையவர் உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் நாவடக்கம் இந்த மாதம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவசரப்பட்டு சில பேர் வாக்கு கொடுத்துருவாங்க, நான் அதை செய்கிறேன் அப்படி இப்படின்னு. அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. புது முயற்சிகளை, புது மாற்றங்களை, வேலைக்கு இன்னொரு பக்கம் பேப்பரை போடுறது, புது மாற்றத்துக்கான முயற்சி செய்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. எங்கே போனாலும் இந்த மாதம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட்? பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய மாதமாக பார்க்கிறது இந்த வேலைக்கு போகக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஆரோக்கியம் எப்படி இருக்கு? எப்போ ராகு 4ஆம் இடத்துக்கு வந்தாரோ அப்போ இருந்து வயிறு தொந்தரவு, ஜீரண கோளாறு, கேஸ்டிக் ஆகிறது, சரியாக மூச்சு விட முடியலன்னு சொல்கிறது, பல்முனரி ப்ராப்ளம், சரியாக மோஷன் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு, அதாவது கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளில் ஏஜுக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ஒரு குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை ரெக்கவரும் பண்ண முடியல, மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது ரெக்கவரும் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கேட்டாச்சு. அது இந்த மாதம் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், வேறு வழி இல்லை. முடிந்தளவு உணவில் கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க. வயது முதிர்ந்த நபர்களுக்கு மட்டும் இருதயம் சார்ந்த பயம் வந்து போகும். ஐயோ டக்குன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது, தொலை தூரங்களில் பயணிக்கும் போதோ உங்களுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. சரிங்களா? எடுத்துகிட்டு போகலன்னா அங்கே போய் மாத்திரையை தொலைவிட்டு இருக்கிற பட்சத்தில் நோயினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான அம்சமாக மாறிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 4-5 மாதம் அலைய வேண்டியதாக இருக்குது. மருந்து மாத்திரைகளை கையிலேயே இருக்கட்டும். புரிஞ்சுக்குங்க. வயது முதிர்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி சுக்கிரன் நீசமாயிடுறார் 11ஆம் இடத்துல போய். இந்த மாதம் முழுக்க அந்த சூழலில் தான் இருக்குது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி, ராசி அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து அந்த சுக்கிரனை பார்க்குது. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் வரும். உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த விஷயத்துக்கு லாக்கு இல்லைன்னு உங்களுக்கு தோண வச்சுருவாங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்க கூட மாட்டாங்க. நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க. அவங்க நண்பர்கள் கூடயும் அவங்களோட உறவினர்கள் கூடயும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் குழந்தைங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்காக நம்ம இருக்கிறாங்களே, நம்மளுடைய வாழ்க்கை துணை, நம்ம பார்ட்னர் இருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கூட எண்ணம் கூட இருக்காது. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. அதுவே நம்மளை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலையே விடாதீங்க. என்னதான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும்
உங்களுடைய டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் அதிபதியை பார்க்குறாரு. சண்டே கட்டினாலும் பிரிஞ்சு போக மாட்டேங்க. பகலில் சண்டை கட்டினாலும் இரவு நேரங்களில் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக தான் காட்டுது. கவலை இல்லை. வரன் தொலாவிட்டு இருக்கீங்க, திருமணத்துக்காக ஒன்றும் அமைஞ்ச மாதிரி காணோம் அப்படின்னா இந்த மாதமும் அதே சூழ்நிலை தான் நீடிக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு தான் உங்களோட பார்ட்னராக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவெல்லாம் கிடச்சிடும். அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு பாத்தெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், செப்டம்பரில் பார்த்துக்கலாம். அதுக்காக அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியம் இருக்குது. கொஞ்சம் செலவுகளும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது பரணி பூரம் போராட்டத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சாத்தியமாகக்கூடிய காலம் அப்படிங்கிற சொல்கிறேன். சரி, குழந்தை பேர் சனி வக்கரமாக இல்லாத வரைக்கும் குழந்தை பேருக்கு கொஞ்சம் தடையை கொடுத்துட்டே இருந்தார். நிறைய பேர்த்துக்கு தாமதமாயிட்டே இருந்தது. நிறைய பேர்த்துக்கு அந்த பிளானே இல்லாமல் அந்த பிளான்லேருந்து வேறு பிளானுக்கெல்லாம் மாறி இருப்பீங்க. முதல்ல இருக்கிறத பார்ப்போம், அப்புறம் அடுத்ததை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா நேச்சுரலாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அதுவும் சரி, ஏதோ ஒரு வகையில் குழந்தை பேருக்கான ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. சரியாக பயன்படுத்திக்கிங்க. ரைட். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் 8ல் இருந்து. அப்போ குடும்ப விருத்தியும் அது சொல்லுது. அதுக்கு உங்கள் மனசும் பக்குவப்பட்டு குடும்ப விருத்திக்காக பாடுபடக்கூடிய ஒரு அம்சமாகவும் காட்டுது. இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலைன்னா எப்போ முயற்சி பண்ணுறது? நேரத்தை கடத்தாதீங்க, காலத்தை தள்ளி போடாதீங்க, வேணுங்கிறது செய்யுங்க. ரைட். படிப்பு, ஆரம்ப கல்வி நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும், விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் படிச்சுக்குவாங்க. உயர்கல்வி மேல்கல்வி மட்டும் நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரியாக ஒரு சூழ்நிலையை காட்டுது. கொஞ்சம் அசால்ட்டு தட்டிடும். அதில் உயர்கல்வி மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு அசால்ட் அதிகமாகிடும். அந்த மாதம் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாருங்கள், உங்கள் வாழ்க்கை துணை மட்டம் தட்டி மட்டும் பேசாதீங்க. மனம் உடைந்து விட்டால் மீண்டும் பழைய நிலைமைக்கு உங்களுடைய துணை திரும்புவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த காலகட்டம் அவங்களே கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் போய் நம்மளும் போட்டு ப்ரெஷரை கொடுத்து அது இப்படி இருக்குது இப்படி இருக்குது, உன்னை கட்டினதுக்கு வேற யாராவது கட்டி தான் நல்லா இருப்பேன் பிடிப்பேன் அப்படி இப்படிங்கிற வார்த்தையில் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு அவங்களுடைய கஷ்ட காலங்களில் அவங்களுக்கு முடியல அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ணுங்க. கோவப்பட்டு அவசரப்பட்டு சின்ன வார்த்தையை கூட விட்டுறாதீங்க. மனசு ரொம்ப காயப்பட்டு போயிடும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் உண்டு. ரைட். அதேபோல் சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கிடுங்க போதும். இந்த இருதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மூச்சு விடுதல் சிரமம் இருக்கிறவங்களுக்கு, டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சரியாக மருந்து மாத்திரையே தவறாமல் எடுத்துக்கங்க. போதுமானது. உணவு கட்டுப்பாடு அவசியம். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி? அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெகட்டிவ் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். கண் முன்னாடி அதை நீங்கள் உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.